பாருங்க, இந்த பக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிக்கிறாங்க. கண்ணு கட்டின தூரத்துல பாத்தீங்கன்னா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். அவ்வளவு அற்புதமான ஒரு தேசம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம் கண்ணு கட்டின தூரத்துல இருக்குது. நடுவுல பெருசா யோர்தான் ஓடிட்டு இருக்கு. இந்த யோர்தானை கடந்து அந்த பக்கம் போனாதான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள அவங்க நுழைய முடியும். அங்க ஒரு தடை இருக்கு. இதை தாண்டி போனோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தாண்டி வந்துட்டாங்க. தாண்டி வந்தோடனே முதல் பட்டணம் என்ன பட்டணம்? எரிகோ பட்டணம். அங்க வந்து அப்படியே நடுவுல நிக்குது. எரிகோ மதில் தடையா நிக்குது பாருங்க. யோர்தானை கடந்து வந்துட்டாங்க. இப்ப எரிகோ மதில் பெருசா நிக்குது. என்ன பண்ண போறாங்க எல்லாம் யோசிச்சாங்க. இவ்வளவு 6 லட்சம் பேர் இருக்கும். ஆளுக்கு ஒரு கடப்பாரை எடுத்து இடிச்சாக்கா ஒரு 40 நாள்ல இடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் பாத்துக்கிறேன். இந்த தடையை நான் நீக்கிறேன். அதுக்கான வழிமுறையா நான் சொல்லித்தரேன், ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லித்தரேன், ஐடியாவை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற என்ன பண்றேன்னா, ஒன்னும் வேணாங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, மௌனமா இந்த எரிகோ மதியில சுத்தி வாங்க. 7வது நாள் வந்து பாத்தீங்கன்னா 7 முறை சுத்தி வாங்க. 7வது முறை சுத்தி வரும்பொழுது ஆர்ப்பரிங்கள்னு சொல்லும்பொழுது எல்லாரும் சத்தமா துதிக்க ஆரம்பிங்க. அந்த எரிகோ மதில் இடிஞ்சு விழுறாங்க. உலகத்துல எங்கேயாவது இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோமா? எங்கேயுமே கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒண்ணு நான் சொல்றேன், எனக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்த பொழுது ஒரு பாட்டு செலக்ட் பண்ணுவேன். அந்த பாட்டை கிட்டத்தட்ட 100 முறைக்கு மேல பாடுவேன். அந்த பாட்டை மட்டுமே பாடுவேன். அந்த பிரச்சனை மலை மாதிரி இருக்கும். முதல்ல பாட்டை ஆரம்பிக்கும் போது மலை மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனை. ஆனா இந்த பாட்டெல்லாம் பாடி முடியும் போது அது இருந்த இடமே தெரியாத மாதிரி ஆயிடுவாங்க. அந்த துதியின் மூலமாவே அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். என் பேரை கெடுக்கணும், என்ன நிறைய போட்டுக்கிடணும், என்ன ஒண்ணு இல்லாம பண்ணிடணும், ஊரு தெரியாம அழிச்சிடணும், நிறைய பேர் நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. அதுக்காக நிறைய பணம்லாம் கூட செலவு பண்ணாங்க. எனக்கு ஒரு பெரிய யோசனை, நம்ம என்ன ஒரு பெரிய ஆளா இந்த மாதிரிலாம் பண்றாங்களே அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது, ஆண்டவர் முன்னாடி நான் ரொம்ப பெரிய ஆளா தான் இருந்திருக்கேன். ஆண்டவர் என் மேல ரொம்ப அன்பா இருந்துக்கிறாரு, பிரியமா இருந்துக்கிறாரு. நான் சொல்றேன், உங்க மேல அவர் அன்பா இருக்கிறாரு, உங்க மேல பிரியமா இருக்கிறாரு. உங்களுக்கு பல தடைகளை பிசாசு கொண்டு வரலாம், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடைகளை கொண்டு வரலாம். நீங்க கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த சுகத்தை பெற முடியாதபடி சில சந்தேகங்களை கொண்டு வர்றான். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிற அந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி எரிகோ மதில் போல தடைகளை கொண்டு வரலாம். நான் சொல்றேன், துதியோடு கடந்து செல்லுங்கள். அந்த துதிக்கும் பொழுதே அந்த எரிகோ மதில்கள் கொலாப்ஸ் ஆகுறத, இடிந்து விழுகிறத, அந்த சத்தத்தெல்லாம் நம்ம நிச்சயமா கேட்க முடியும். வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி புலம்பவே கூடாது.